செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியெங்கும் படியாய் கிடந்து உன் பாடுவாய் காண்பேனி. உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் மார்ச் 24 ஞாயிற்றுக்கிழமை முதல் மார்ச் 30 சனிக்கிழமை வரையிலான ராசிய பலன்களை பற்றி பார்ப்போம். இந்த வாரம் சந்திராஷ்டகம் அடைகின்ற ராசிகள் மேஷம், கும்பம், மீனம். இந்த 3 ராசிகளுக்கு சந்திராஷ்டகம் வருகிறது. மற்ற ராசிகளுக்கு சந்திராஷ்டகம் கிடையாது. இந்த வாரம் ராசி பலனாக பார்க்கும்போது, இந்த வாரத்தில் மேஷ ராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறார். ஆகவே தொழில்துறையிலே நல்ல லாபம் கிடைக்கும். இருந்தாலும் தொழில் வர்த்தகத்திலே சிறிது பண முடைகள் ஏற்படும். இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய திறமை உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்கும். உங்கள் ராசியிலே புதனும் குருவும் திக்பலத்துடன் இருக்கிறார்கள். ஆகவே இந்த வாரத்திலே நினைத்த காரியத்திலே மேஷராசியில் உங்கள் வெற்றியை பெறுவார்கள், சந்தோஷத்தை அடைவார்கள். புத்திசாலித்துடன் செயல்பட்டு காரியத்தை சாதித்துக் கொள்வார்கள். உங்கள் ராசியிலே குருவும் புதனும் இருப்பது தெய்வஸ்தலங்களுக்கு சென்றால் நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். மேலும் தெய்வ காரியங்களை முன்னின்று நடத்தி அதில் நல்ல பலன்களையும் நீங்கள் காண்பீர்கள். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறார். பழைய பாக்கிகள் வசூலாகும். ஆனால் வசூல் செய்வதற்கு நீங்கள் நிறைய சிரமப்பட வேண்டியிருக்கும். உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் செவ்வாய், சனி, சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. லாப நோக்கத்துடன் செயல்பட்டு காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். தொழில்துறையிலே நல்ல லாபம் கிடைக்கும். உங்கள் பேரிலோ உங்கள் மனைவியை பேரிலோ தொழில் செய்தால் நல்ல லாபத்தை அடைவீர்கள் என்பது உறுதி. மேலும் தாய் தந்தரின் ஆரோக்கியத்தின் குறைபாடுகள் ஓரளவு நீங்கி நன்மைகளை பெறுவார்கள். தாய்க்கு மாத்திரம் சிறு அளவில் மூட்டு வலி கொடுக்கும். தந்தைக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. விரயஸ்தானத்தில் சூரியன் ஆகியிருப்பது செலவினங்கள் அதிகமாக இருக்கும். முக்கியமாக குழந்தைகளுடைய கல்விக்காகவும் குழந்தைகளுக்காகவும் செலவுகள் அதிகமாக இருக்கும். அதற்குரிய வருமானத்தை நீங்கள் நிச்சயமாக பெறுவீர்கள். விரயஸ்தானத்தில் ராகுபான், 12ஆம் இடத்தில் சனி சுகஸ்தானத்தில் ராகுபான் இருப்பது சிறிது தூக்கம் குறைவாக இருக்கும். ஆனால் சரியான நேரத்தில் தூங்குவதுதான் ஆரோக்கியத்திற்கு நல்லது. இந்த வாரம் மேஷராசியில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தோஷம் இருக்கிறது. மேஷராசியில் பிறந்தவர்கள் மார்ச் 29 வெள்ளிக்கிழமை பகல் 2:09 முதல் மார்ச் 31 ஞாயிற்றுக்கிழமை இரவு 10:58 வரை சந்திராஷ்டகம். ஆக வரக்கூடிய சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும், அதாவது மார்ச் 30 சனிக்கிழமையும் மார்ச் 31 ஞாயிற்றுக்கிழமை முழு சந்திராஷ்டக தினங்களாக அமைந்திருக்கிறது. அந்த நாளில் நீங்கள் எந்த காரியங்கள் செய்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்வதே மிகவும் உத்தமமானது. இந்த வாரம் மேஷராசியிலே பிறந்த நல்ல நாட்கள். மேஷராசியில் பிறந்து அசுனிலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 28 வியாழக்கிழமை நல்ல நாள். பரணி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 29 வெள்ளிக்கிழமை என்று நல்ல நாளாக அமைந்திருக்கிறது. மேலும் மார்ச் 24 ஞாயிற்றுக்கிழமை, மார்ச் 25 திங்கட்கிழமை, மார்ச் 27 புதன்கிழமையும் ஓரளவு நல்ல நாளை. கிருத்திகை உணாபாத்தில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 28 வியாழக்கிழமை ஒரு நல்ல நாள். இந்த நாட்டில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் சூரியனும் ராகுவும் இருப்பதனால் செலவினங்கள் அதிகமாக இருக்கும். மேலும் குழந்தைகளுக்கான செலவினங்கள் மற்றும் தூக்கமின்மை ஏற்படும். அதற்கு பரிகாரமாக ஞாயிற்றுக்கிழமை என்ற ராகு காலத்திலே துர்க்கை அம்மனுக்கு நல்லெண்ணெய் விளக்கு, அகல் விளக்கு வைக்க வேண்டும். அதன் மூலமாக தோஷங்கள் விலகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திற்குரிய செவ்வாயுடன் சேர்ந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். தொழில்துறையிலே புதிய முயற்சிகளை செய்யலாம். அனைத்து முயற்சிகளும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பது குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆனால் பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம் செவ்வாய், சனி, சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. செவ்வாய் 10ஆம் இடத்தில் இருப்பதனால் தொழில்துறையிலே புதிய முயற்சிகள் செய்யும் போது அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். அதற்குரிய வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். சனி பகவான் 10ஆம் இடத்தில் இருக்கும்போது தொழில்துறையில் எந்த காரியங்கள் செய்வதாக இருந்தாலும் சிறிது தாமதித்து தான் நடக்கும். இருந்தாலும் நிச்சயமாக வெற்றி உங்கள் பக்கம் காத்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கும்போது தொழில்துறையில் எந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலும் ஆரம்பத்தில் சிறு தடைகளும், முதல் முயற்சி தடை, 2வது முயற்சியில் வெற்றி என்று இருக்கும். 10ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பது இந்த வாரத்தில்
தங்க வெள்ளி வியாபாரிகள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். உணவுப் பொருள் விற்பவர்களும் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். லாபஸ்தானத்தில் சூரியன் ராகு ஆகிய கிரகங்கள் இருப்பது தொழில்துறையிலே புதிய முயற்சிகள் செய்யும் போது லாபத்தை பெற முடியும், சந்தோஷத்தை அடைய முடியும். பழைய பாக்கிகள் வசூலாகும். நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக தன லாபம் கிடைக்கும். விரயஸ்தானத்தில் புதனும் குருவும் இருக்கிறார்கள். விரயங்கள் நடக்கும், சுப விரயங்கள் நடக்கும். அதற்குரிய வருமானம் நிச்சயமாக நீங்கள் பெறுவீர்கள். எவ்வளவு வருமானம் வந்தாலும் அதற்குரிய செலவும் செலவுக்கேற்ற வருமானமாக கலந்திருக்கும். ஆக இந்த வாரம் வரவும் செலவும் சரியாகவே இருக்கும். இந்த வாரத்தில் ரிஷப ராசியில் பிறந்த நல்ல நாட்கள். ரிஷப ராசியில் பிறந்து கிருத்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 28 வியாழக்கிழமை, மார்ச் 30 சனிக்கிழமை நல்ல நாட்கள். ரோகிணியில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 24 ஞாயிற்றுக்கிழமை, மார்ச் 25 திங்கட்கிழமை, மார்ச் 27 புதன்கிழமை, மார்ச் 29 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். மிருகசீஷம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 24 ஞாயிற்றுக்கிழமை, மார்ச் 25 திங்கட்கிழமை, மார்ச் 28 வியாழக்கிழமை, மார்ச் 30 சனிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷமும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் கேதுவான் இருப்பது குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்பட்டு பிறகு சரியாகும். குழந்தைகளுக்காக செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். குழந்தைகளுடைய வளர்ச்சிக்காகவும் படிப்புக்காகவும் செலவினங்கள் அதிகமாக இருக்கும். அதற்கு பரிகாரமாக புதன்கிழமை விநாயகருக்கு நெய் தீபம் ஏற்றுவது மிகவும் சிறப்பானது. இந்த பரிகாரத்தின் மூலமாக நிச்சயமாக நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள் என்பது உறுதி. அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திற்குரிய குருவுடன் சேர்ந்து லாபஸ்தானத்தில் இருக்கிறார். ஆகவே தெய்வ பலம் நன்றாக கிடைக்கும். குலதெய்வ அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே கேதுவான் இருப்பது நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக சிறு பிரச்சனைகள் வந்தாலும் ஆனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. அவர்களும் உங்களுக்கு உதவ முன்வருவார்கள். நீங்களும் உங்கள் நண்பர்களை தேடி உதவுவீர்கள். பரஸ்பரம் நட்பு ஏற்படும். என்றால் 4ஆம் இடம் கேது இருந்தாலும் அது நட்பு ஸ்தானத்தில் இருக்கிறார். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் செவ்வாய், சனி, சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. ஆகவே தந்தையின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். ஆனால் பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது. தாயின் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. இருந்தாலும் மூட்டு வலிகள் மாத்திரம் கொடுக்கும். மற்றபடி தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது. தொழில்துறையிலே சூரியன் ராகு 10ஆம் இடத்தில் இருப்பதனால் தொழில்துறையில் அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். ஆனால் அலைச்சலுக்கு ஏற்ற வருமானம் கிடைக்கும். என்றால் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்திலே தொழிலாதிபதி குரு பகவான் இருக்கிறார். ஆகவே தொழில்துறையிலே அலைச்சலுக்கு ஏற்ற லாபங்கள் கிடைக்கும். உங்கள் ராசிநாதன் புதனும் லாபஸ்தானத்தில் இருப்பதனால் லாப நோக்கத்தோடு செயல்பட்டு எல்லா காரியத்திலும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள் என்பது உறுதி. இந்த வாரம் ஒரு சிறப்பான லாபத்தை தருகின்ற வாரமாகவே அமைந்திருக்கிறது. அடுத்து மிதுன ராசி பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் நல்ல நாட்கள். மிதுன ராசி பிறந்து மிருகசீஷம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 24 ஞாயிற்றுக்கிழமை, மார்ச் 25 திங்கட்கிழமை, மார்ச் 28 வியாழக்கிழமை, மார்ச் 30 சனிக்கிழமை நல்ல நாட்கள். அடுத்து சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 27 புதன்கிழமை, மார்ச் 29 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 24 ஞாயிற்றுக்கிழமை, மார்ச் 25 திங்கட்கிழமை, மார்ச் 28 வியாழக்கிழமை, மார்ச் 30 சனிக்கிழமை நல்லா இருக்கும். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பது சிறு பின்னடைவு நண்பர்கள் உறவினர்களுக்குள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். தாயின் ஆரோக்கியத்திலும் சிறு பின்னடைவு ஏற்படும். அதுவும் முக்கியமாக மூட்டு வலிகள் கொடுக்கும். அதற்கு பரிகாரமாகவும் தொழில்துறை விருத்திக்காகவும் தொழில்துறையில் இருக்கின்ற தடைகள் நீங்குவதற்காகவும் புதன்கிழமையன்று விநாயகருக்கு நெய் தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. இந்த தீப வழிபாட்டின் மூலமாக மிதுன ராசியில் பிறந்தவர்கள் எல்லா வகையான செல்வங்களையும் பெற்று நன்மைகளை பெறுவார்கள் என்பது உறுதி. அடுத்து கடகராசி. கடகராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிக்கு அஷ்டம சனி, அஷ்டம சுக்கரன், அஷ்டம செவ்வாய் என்ற 3 கிரகங்கள் 8ஆம் இடத்தில் இருக்கிறது. ஆகவே கடகராசியிலே பிறந்து செவ்வாய், சனி, சுக்கிரன் இந்த தசை புக்தி நடந்து கொண்டிருந்தால் அவர்கள் அவரவர்களுடைய ஜாதகத்திற்கு ஏற்றபடி அருகில் இருக்கின்ற கோயில்களுக்கு சென்று தீப வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பது இளைய சகோதரன் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்பட்டு பிறகு சரியாகும். இளைய சகோதரன் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பதும் சனி, சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் இருப்பது கணவன் மனைவிக்குள் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். மனைவியின் ஆரோக்கியத்திலும் குழந்தைகளின் ஆரோக்கியத்திலும் மிகுந்த அக்கறை தேவை. அவர்களுக்கு சிறு பிரச்சனை என்றாலும் உடனடியாக மருத்துவரிடம் காண்பிப்பது மிகவும் சிறப்பானது.
உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சூரியன் ராகு இருப்பது தந்தையின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. தந்தைக்கு சிறு சிறு உடல்பாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். உங்களுக்கும் கண்களில் சிறு கோளாறுகள் ஏற்பட்டு சிகிச்சை செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் புதனும் குருவும் இருப்பது தொழில்துறையை புத்திசாலித்தனத்துடன் செயல்பட்டு தொழில்துறையை வெற்றியை காண்பீர்கள். அதற்குரிய லாபத்தையும் நீங்கள் விரைவில் பெறுவீர்கள் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் கடகராசியில் பிறந்த நல்ல நாட்கள். கடகராசியில் பிறந்து புனர்பூசம் 4வது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 24 ஞாயிற்றுக்கிழமை, மார்ச் 25 திங்கட்கிழமை, மார்ச் 28 வியாழக்கிழமை, மார்ச் 30 சனிக்கிழமை நல்ல நாட்கள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 28 வியாழக்கிழமை, மார்ச் 29 வெள்ளிக்கிழமை, மார்ச் 30 சனிக்கிழமை நல்ல நாட்கள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 24 ஞாயிற்றுக்கிழமை, மார்ச் 25 திங்கட்கிழமை, மார்ச் 27 புதன்கிழமை, மார்ச் 29 வெள்ளிக்கிழமை, மார்ச் 30 சனிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், கடகராசியில் பிறந்தவர்களுக்கு 8ஆம் இடத்தில் செவ்வாய், சுக்கிரன், சனி ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமையன்று முருகப்பெருமானுக்கும், வெள்ளிக்கிழமையன்று மகாலட்சுமி தாயாருக்கும், சனிக்கிழமையன்று ஆஞ்சநேயருக்கும் நல்லெண்ணெய் தீபம் வைத்துவிட்டு வர வேண்டும். அதன் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நீங்கள் நன்மைகளை பெற முடியும். குழந்தைகளின் ஆரோக்கியமும் மனைவியின் ஆரோக்கியமும் உங்கள் ஆரோக்கியம் அனைத்தும் நல்லபடியாக இருந்து இந்த தீப வழிபாட்டின் மூலமாக எல்லா காரியங்களும் வெற்றியையும் சந்தோஷத்தையும் அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து சிம்மராசி. சிம்மராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் சூரியன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் ராகுவுடன் இருக்கிறார். கோபப்படக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். இருந்தாலும் கோபத்தை தவிர்த்து விடுவது நல்லது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேதுவான இருப்பது குடும்பத்தில் மற்றவர்களுடன் பேசும்போது எச்சரிக்கை தேவை. விவாதங்களை முடிந்தவரை தவிர்த்து விடுவது நல்லது. விவாதங்கள் செய்தால் தேவையற்ற பிரச்சனைகள், குடும்பத்தில் குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாய், சனி, சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் இருப்பது சிம்ம ராசியிலே பிறந்து காதலித்து கொண்டிருக்கின்ற கன்னியர்களும் காளையர்களும் விரைவில் திருமணம் நடத்த பெறுவார்கள். அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. கணவன் மனைவிக்குள், அதாவது சிம்மராசியிலே பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் இந்த பிரச்சனைகள் நீங்கி நன்மைகளை பெறுவீர்கள். கூட்டு வியாபாரத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்கும். கூட்டு வியாபாரம் வெற்றியை கொடுக்கும். தனித்து வியாபாரம் செய்தாலும் இந்த வாரம் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கு திருஷ்டி மிக அதிகமாக இருக்கிறது. உங்கள் ராசிக்கு சனியுடைய பார்வை திருஷ்டி பார்வை ஏற்படுத்தி கொடுக்கும். அதற்கு பரிகாரமாக சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் வைப்பதும், அதுவும் முக்கியமாக 1 லிட்டர் நல்லெண்ணெய் சனி பகவானுக்கு அல்லது ஆஞ்சநேயருக்கு வாங்கி கொடுத்து ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சூடுவதும் மிகவும் சிறப்பான. அதன் மூலமாக திருஷ்டி விலகு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சூரியன் ராகு இருப்பது உங்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய சூழ்நிலை வருகிறது. வெளிநாடு சென்றுவிட்டு வரலாம். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். 8ஆம் இடத்தில் சூரியன் ராகு இருப்பது உடல் உஷ்ணமடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆகவே காரமான பொருட்களை சாப்பிடுவதை தவிர்த்து விடுவது நல்லது. முடிந்தவரை கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் புதனும் குருவும் இருப்பது தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள். நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். நல்ல சந்தோஷத்தை அடைவீர்கள் என்பது உறுதி. உங்கள் ராசிக்கு உடைய பார்வை இருப்பதனால் தெய்வ பலம் நன்றாக இருக்கிறது. அதன் மூலமாக நீங்கள் எல்லா காரியத்தையும் சாதித்துக் கொள்வீர்கள். இந்த வாரம் சிம்மராசியில் பிறந்த நல்ல நாட்கள். சிம்மராசியில் பிறந்த மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 28 வியாழக்கிழமை, மார்ச் 30 சனிக்கிழமை நல்ல நாட்கள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 24 ஞாயிற்றுக்கிழமை, மார்ச் 25 திங்கட்கிழமை, மார்ச் 27 புதன்கிழமை, மார்ச் 29 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். உத்திரம் 1வது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 28 வியாழக்கிழமை, மார்ச் 30 சனிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் அடைவது என்பது உறுதி. இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சூரியனும் ராகுவும் இருந்து 2ஆம் இடத்தில் கேதுவான் இருப்பது மற்றவருடன் பேசும்போது எச்சரிக்கை தேவை மற்றும் கோபத்தை தவிர்ப்பது நல்லது என்று கூறியிருந்தேன். அதற்கு பரிகாரமாக ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு நல்லெண்ணெய் விளக்கு வைக்க வேண்டும். புதன்கிழமை விநாயகருக்கு நல்லெண்ணெய் விளக்கு வைக்க வேண்டும். அதன் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நீங்கள் நன்மைகளை அடைவீர்கள் என்பது உறுதி. பெரிய பிரச்சனைகள்லாம் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து கன்னிராசி. கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் குருவுடன் இருக்கிறார். வெளியூர் செல்வீர்கள். முக்கியமாக தேவஸ்தலங்கள் இருக்கின்ற இடங்களுக்கு சென்று உங்கள் தொழில் வளர்ச்சியை அடைவீர்கள். மேலும் தேவஸ்தலங்களுக்கு யாத்திரைகள் செய்து நல்ல தரிசனம் கிடைக்கப் பெறுவீர்கள். உங்கள் ராசியிலே கேதுவான் இருப்பது நல்ல ஞானத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். 6ஆம் இடத்தில் செவ்வாய், சனி, சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் இருப்பது பழைய பாக்கிகள் வசூலாகும்.
தொழில்துறை விருத்தி நன்றாகவே இருக்கும். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சூரியன் ராகுவும் இருக்கிறார்கள். கணவன் மனைவிக்குள் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். மனைவி உங்கள் மீது மிகுந்த கோபத்துடன் இருப்பார்கள். சிறிது ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வதே மிகவும் சிறப்பானது. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் புதனும் குருவும் சஞ்சாரம் செய்கிறார்கள். அலைச்சல் இந்த வாரம் மிக அதிகமாக இருக்கும். இந்த வாரம் பண விஷயத்தில் மிகுந்த அக்கறை தேவை. கொடுக்கல் வாங்கலை மிகுந்த அக்கறை தேவை. மற்றவர்களுக்காக ஜாமீன் போடுவதை தவிர்த்து விடுவது நல்லது. மற்றவர்களுக்காக ஜாமீன் போட்டால் அந்த பணத்தை நீங்கள் கட்டக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். இந்த வாரத்தில் கன்னிராசியில் பிறந்த நல்ல நாட்கள். கன்னிராசியில் பிறந்து உத்தரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 28 வியாழக்கிழமை, மார்ச் 30 சனிக்கிழமை நல்ல நாட்கள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 24 ஞாயிற்றுக்கிழமை, மார்ச் 25 திங்கட்கிழமை, மார்ச் 27 புதன்கிழமை, மார்ச் 29 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். சித்திரை 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 24 ஞாயிற்றுக்கிழமை, மார்ச் 25 திங்கட்கிழமை, மார்ச் 28 வியாழக்கிழமை, மார்ச் 30 சனிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், கன்னிராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் புதன் 8ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்கிறார். குருவும் 8ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்கிறார்கள். அதற்கு பரிகாரமாக புதன்கிழமை பெருமாளுக்கும் வியாழக்கிழமை குரு பகவானுக்கும் நெய் தீபம் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். அதன் மூலமாக உங்களுடைய பிரச்சனைகள்லாம் நீங்கி இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து துளாராசி. துளாராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே செவ்வாய் சனி இந்த கிரகங்களுடன் இருக்கிறார்கள். ஆகவே துளாராசியிலே பிறந்து காதல் திருமணத்திற்கான எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற கன்னியர்களுக்கும் காளையர்களுக்கும் விரைவில் திருமணம் நடக்கும். உங்கள் காதலுக்கு அங்கீகாரம் உங்கள் குடும்பத்தினரிடம் இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் செவ்வாய் சுக்கிரன் சனி ஆகிய கிரகங்கள் இருப்பது பூர்வப்புனை சொத்துக்கள் பற்றிய வில்லங்கங்கள் தீர்ந்து நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். விரைவில் பூர்வப்புனை சொத்துக்கள் கிடைக்கும் என்பது உறுதி. 5ஆம் இடத்தில் செவ்வாய் சனி சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் இருப்பது நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். 6ஆம் இடத்தில் சூரியன் ராகுவும் இருப்பது பழைய பாக்கிகள் வசூலாகும். லாபத்திலே நிறைய உங்களுக்கு கிடைத்து கடன் அடைப்பதற்காக அந்த லாபம் தேவைப்படும். கடன் சுமை விரைவில் குறைந்து நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் புதனும் குருவும் சஞ்சாரம் செய்கிறார்கள். ஆகவே திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த வாரம் திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. மேலும் 7ஆம் இடத்தில் புதனும் குருவும் சஞ்சாரம் செய்து கொண்டிருப்பதனால் மனைவி மூலமாக நல்ல யோசனைகள் உங்களுக்கு கிடைக்கும். மனைவி உங்களுக்கு நல்ல ஆலோசனைகள் வாங்குவார்கள். அதன்படி செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் உங்களுக்கு காத்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் கேதுவான இருப்பது இந்த வாரம் உங்களுக்கு செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். முக்கியமாக தாத்தா பாட்டி போன்றவர்களுடைய மருத்துவ செலவுகளும் சிறிது இருக்கும். ஆனால் பெரிய தோஷங்கள் அவர்களுக்கும் உங்களுக்கும் எதுவும் ஏற்படுத்தாது. தொழில் அலைச்சல் காரணமாக சைன சுகம் குறையும். அதாவது சரியான நேரத்தில் தூக்கம் வராது. ஆனால் சரியான நேரத்தில் தூங்குவது தான் ஆரோக்கியத்திற்கு மிக நல்லது. இந்த வாரம் துளாராசியில் பிறந்த நல்ல நாட்கள். துளாராசியில் பிறந்து சித்திரம் 3, 4 பாதங்களுக்கு பிறந்தவர்களுக்கு மார்ச் 24 ஞாயிற்றுக்கிழமை, மார்ச் 25 திங்கட்கிழமை, மார்ச் 28 வியாழக்கிழமை, மார்ச் 30 சனிக்கிழமை நல்ல நாட்கள். சுவாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 27 புதன்கிழமை, மார்ச் 29 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். விசாகம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 24 ஞாயிற்றுக்கிழமை, மார்ச் 25 திங்கட்கிழமை, மார்ச் 28 வியாழக்கிழமை, மார்ச் 30 சனிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் அடைய முடியும் என்பது உறுதி. இந்த வாரம் துளாராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் கேதுபான் இருப்பது சரியான நேரத்தில் தூக்கம் வராது. செலவினங்கள் அது முக்கியமாக சிறிது மருத்துவ செலவுகள் உங்கள் வீட்டிற்கு தாத்தா பாட்டி போன்றவர்களுக்காக நடக்க வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு பரிகாரமாக புதன்கிழமை விநாயகருக்கு நெய்தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. அதன் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நீங்கள் நன்மையும் சந்தோஷத்தையும் அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே சனி சுக்கிரன் ஆகிய கிரகங்களுடன் இருக்கிறார். ஆகவே நண்பர்கள் உறவினர்களுக்கு நீங்களாக சென்று உதவுவீர்கள். அவர்களும் உங்களுக்கு கஷ்ட காலத்தில் உதவுவார்கள் என்பது உறுதி. இந்த வாரம் பரஸ்பரம் அன்பு நீடுக்கும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில்துறையிலே புதிய முயற்சிகளை செய்யும் போது பண விஷயத்தில் மாத்திரம் எச்சரிக்கை தேவை. மற்றபடி தொழில் நன்றாகவே நடக்கும். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் செவ்வாய் சனி சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் இருப்பது தாயின் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நீங்கி
அவர்கள் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சூரியன் ராகும் இருப்பது உங்களுக்கு உடல் உஷ்ணம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே காரமான பொருட்களை சாப்பிடுவதை தவிர்த்து விடுவது நல்லது. சிலருக்கு அல்சர் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் கூட உருவாகலாம். ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. இந்த வாரம் பூர்வ புண்ணிய சொத்துக்களை பற்றி பேசாமல் இருப்பது நல்லது. பூர்வ புண்ணிய சொத்துக்களை பற்றி பேசினால் தேவையற்ற விவாதங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் புதன் குரு இருப்பது இந்த வாரம் கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கை தேவை. மற்றவர்களுக்காக ஜாமீன் போடுவதை தவிர்ப்பது நல்லது. மற்றவர்களுக்காக ஜாமீன் போட்டால் அந்த பணத்தை நீங்கள் கட்ட வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். மேலும் 6ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பது பணத்தை பத்திரமாக பாதுகாத்துக் கொள்வது நல்லது. இல்லாவிட்டால் சிலருக்கு விருச்சிக ராசியில் இருந்த சிலருக்கு திருட பயம் வர வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறார். ஆகவே இந்த வாரம் கேது லாபஸ்தானத்தில் இருப்பதனால் உங்கள் வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டி போன்றவர்கள் மூலமாக அனுகூலங்கள் ஏற்படும், நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. இந்த வாரம் விருச்சிக ராசியில் இருந்த நல்ல நாட்கள். விருச்சிக ராசியில் பிறந்து விசாகம் 4வது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 24 ஞாயிற்றுக்கிழமை, மார்ச் 25 திங்கட்கிழமை, மார்ச் 28 வியாழக்கிழமை, மார்ச் 30 சனிக்கிழமை நல்ல நாட்கள். அனுஷம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 28 வியாழக்கிழமை, மார்ச் 29 வெள்ளிக்கிழமை, மார்ச் 30 சனிக்கிழமை நல்ல நாட்கள். கேட்டு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 24 ஞாயிற்றுக்கிழமை, மார்ச் 25 திங்கட்கிழமை, மார்ச் 27 புதன்கிழமை, மார்ச் 29 வெள்ளிக்கிழமை, மார்ச் 30 சனிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் குருபான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலிருந்து உங்கள் ராசியை பார்வையிடுகிறார். குழந்தைகள் மீது மிகுந்த அன்பை செலுத்துவீர்கள். அவர்களும் பரஸ்பரம் உங்கள் மீது மிகுந்த அன்பை செலுத்துவார்கள். புதன் 5ஆம் இடத்தில் குருவுடன் இருப்பது மிகவும் விசேஷமானது. அதன் மூலமாக இந்த வாரத்தில் புதிய முயற்சிகள் அனைத்திலும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். தெய்வஸ்தல யாத்திரைகளை செய்வீர்கள். அதிலும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். புத்திசாலித்தனத்துடன் செல்லப்பட்டு காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். தொழில்துறைய புதிய முயற்சிகள் அனைத்தும் செய்யலாம். அனைத்து முயற்சிகளும் நீங்கள் வெற்றி பெற முடியும். திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் விரைவில் திருமணம் கைகூடும் என்பது உறுதி. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் செவ்வாய், சனி, சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் இருப்பது இளைய சகோதரன் மீது மிகுந்த அன்பை செலுத்துவீர்கள். அவர்களும் உங்கள் மீது அன்பை செலுத்துவார்கள். பரஸ்பரம் நட்பு ஏற்பட்டு பழைய விரோதங்கள்லாம் விலகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 4ஆம் இடம் சூரியன் ராகு இருப்பது இந்த வாரத்தில் உங்களுடைய தாயாருக்கும் உங்களுக்கும் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். உங்கள் தாயார் உங்கள் மீது சிறிது வருத்தத்துடன் கோபத்துடன் இருப்பார்கள். ஆனால் பரஸ்பரம் விட்டு கொடுத்து செல்வதே மிகவும் சிறப்பானது. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் புதனும் குருவும் இருப்பது மனைவியால் தனலாபம் காத்திருக்கிறது. குழந்தைகள் மூலமாக சந்தோஷம் காத்திருக்கிறது. இந்த வாரம் மனைவி குழந்தைகளுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் ஸ்தானத்தில் கேதுபான இருப்பது தொழில்துறையிலே புதிய முயற்சிகளை செய்யலாம். அதன் மூலமாக வெற்றியை பெறுவீர்கள். புதிய முயற்சிகளில் ஈடுபடும் போது விநாயகரை வணங்கிவிட்டு புதிய முயற்சிகளை செய்தால் நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. தனுசு ராசியில் பிறந்த நல்ல நாட்கள். இந்த வாரம் தனுசு ராசியில் பிறந்த மூலத்திலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 28 வியாழக்கிழமை நல்ல நாள், மார்ச் 30 சனிக்கிழமை நல்ல நாள். பூராடம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 24 ஞாயிற்றுக்கிழமை, மார்ச் 25 திங்கட்கிழமை, மார்ச் 27 புதன்கிழமை, மார்ச் 29 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். உத்திராடம் 1வது பாதத்திலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 28 வியாழக்கிழமை, மார்ச் 30 சனிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் அடைவும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சூரியன் ராகு இருப்பது தாய் உங்கள் மீது மிகுந்த கோபத்துடன் இருப்பார்கள். மேலும் தாய்க்கு சிறு உடல்பாதைகள் ஏற்படும். அதற்கு பரிகாரமாக ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்திலே துர்க்கை அம்மனுக்கு நல்லெண்ணெய் விளக்கு வைப்பது மிகவும் சிறப்பானது. இந்த பரிகாரத்தின் மூலமாக தனுசு ராசியில் பிறந்தவர்கள் இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து மகர் ராசி. மகர் ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் செல்வான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்கிறார். நல்ல தனவரவு காத்திருக்கிறது. மேலும் நீங்கள் எந்த வியாபாரம் செய்பவர்களாக இருந்தாலும் அந்த வியாபாரத்தில் நீங்கள் நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் பெறுவீர்கள். ஏழரசன் நடந்து கொண்டிருக்கிறதே என்று கவலைப்பட வேண்டாம். ஏழரசன் நடந்து கொண்டிருந்தாலும் சனி பகவான் சுக்கிரன் செவ்வாயுடன் இருப்பதனால் சனி இந்த வாரம் உங்களுக்கு நிச்சயமாக தீமை செய்ய மாட்டார், நன்மையை செய்வார். மேலும் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் ஆட்சி பலத்துடன் இருப்பதனால் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கி அமைதியான சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்ப உறுப்பினர்களுடன் நல்ல பரஸ்பரம் நட்பு ஏற்படும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பது சகோதரன் வழியிலும் உங்கள் கீழ் பணிபுரிகின்ற பணியாளர்கள் மூலமாகவும்
மனைவி மூலமாகவும் தனவரும் இந்த வாரம் உங்களுக்கு காத்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சூரியன் ராகு இருப்பது இளைய சகோதரனுக்கும் உங்களுக்கும் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டாலும் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. தைரியமாக காரியங்களை சாதித்து வெற்றியை பெறுவீர்கள். 4ஆம் இடம் புதன் குரு ஆகிய கிரகங்கள் இருப்பது மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். நல்ல கல்லூரிகளில் விரைவில் இடம் கிடைக்க பெறுவார்கள். சந்தோஷத்தை அடைவார்கள். ஆரோக்கியத்தின் இந்த குறைபாடுகள் நீக்கி நன்மைகளை அடைவீர்கள் என்பது உறுதி. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் கேதுபான் இருப்பது தந்தையின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்பட்ட பிறகு சரியாகும். ஆனால் பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாமல் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் மகர ராசியிலே பிறந்த நல்ல நாட்கள். மகர ராசியிலே பிறந்து உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 28 வியாழக்கிழமை, மார்ச் 30 சனிக்கிழமை நல்ல நாட்கள். திருவோணம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 24 ஞாயிற்றுக்கிழமை, மார்ச் 25 திங்கட்கிழமை, மார்ச் 27 புதன்கிழமை, மார்ச் 29 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். அவிட்டம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 24 ஞாயிற்றுக்கிழமை, மார்ச் 25 திங்கட்கிழமை, மார்ச் 28 வியாழக்கிழமை, மார்ச் 30 சனிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் அடைய முடியும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் கேதுபான் இருப்பது தந்தையின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்பட்டு பிறகு சரியாகும் என்று கூறியிருந்தேன். அதற்கு பரிகாரமாக புதன்கிழமை விநாயகருக்கு நல்லெண்ணெய் அல்லது நெய் தீபம் 2இல் ஏதாவது ஒன்று ஏற்றிவிட்டு வருவது மிகவும் சிறப்பானது. மேலும் உங்களுக்கு ஏழரை சனி நடந்து கொண்டிருப்பதனால் காரியத்தை சாதித்துக் கொள்வதற்காக, காரியத்தில் ஏற்படுகின்ற தடைகள் நீங்குவதற்காக சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வைத்துவிட்டு வர வேண்டும். இந்த பரிகாரங்களின் மூலமாக மகர ராசி பெண்கள் இந்த வாரம் முழுவதும் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து கும்பராசி. கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் சனி பகவான் உங்கள் ராசியை ஆட்சிப்படத்துடன் இருக்கிறார். பிடிவாதமாக காரியங்களை சாதித்து சந்தோஷிப்பீர்கள். உங்கள் ராசியிலே செவ்வாய் சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் இருப்பது நல்ல சந்தோஷம் காத்திருக்கிறது, முன்னேற்றம் காத்திருக்கிறது. கணவன் மனைவிக்குள் இந்த பிரச்சனைகள் நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள். இந்த வாரத்திலே புதிதாக எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை வாங்கலாம். ஆரோக்கியத்தில் இந்த குறைபாடுகள் நீங்கி நன்மைகளை நீங்கள் பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியன் ராகு ஆகிய கிரகங்கள் இருப்பது மற்றவுடன் பேசும்போது எச்சரிக்கை தேவை. தேவையற்ற வாதங்களை தவிர்ப்பது நல்லது. சிலருக்கு கண்களில் சிறு கோளாறுகள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். மருத்துவ சிகிச்சை செய்வதற்கு இந்த வாரம் ஏற்ற வாரமாக அமைந்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் புதனும் குருவும் இருப்பது புத்திசாலித்தனத்துடன் காரியத்தை செய்வீர்கள். அதில் நீங்கள் வெற்றியும் பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் கேதுபான் இருப்பது இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்ட தோஷம் இருக்கிறது. மேலும் இரவு நேர பயணங்களை இந்த வாரம் தவிர்ப்பது நல்லது. இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டகம் அடைகின்ற காலங்கள் மார்ச் 24 ஞாயிற்றுக்கிழமை பகல் 2:20 முதல் மார்ச் 26 செவ்வாய்க்கிழமை இரவு 2:58 வரை. ஆக இந்த வார ஆரம்பத்திலே மார்ச் 24 ஞாயிற்றுக்கிழமையும், மார்ச் 25 திங்கட்கிழமையும், மார்ச் 26 செவ்வாய்க்கிழமை முதல் 3 நாட்கள் சந்திராஷ்ட தினமாக அமைந்திருக்கிறது. இந்த நாட்களில் நீங்கள் எந்த காரியங்கள் செய்வதாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானித்து செய்வது மிகவும் சிறப்பானது. அவசரப்பட்டு செய்யக்கூடிய காரியங்கள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் கும்பராசியில் பிறந்த நல்ல நாட்கள். கும்பராசியில் பிறந்து அவிட்டம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 28 வியாழக்கிழமை நல்ல நாள், மார்ச் 30 சனிக்கிழமை நல்ல நாள். சதயம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 27 புதன்கிழமை, மார்ச் 29 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 28 வியாழக்கிழமை, மார்ச் 30 சனிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பது இந்த வாரத்தில் பிரயாணங்களை முடிந்தவரை தவிர்க்க வேண்டும். அதற்கு பரிகாரமாக புதன்கிழமை விநாயகருக்கு நெய் தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. மேலும் உங்களுக்கு ஏழரை சனி நடந்து கொண்டிருப்பதனால் பிரதி சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வர வேண்டும். இந்த பரிகாரத்தின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் கும்பராசியிலே பிறந்தவர்கள் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து மீனராசி. மீனராசியில் பிறந்தவர்கள் இந்த வாரம் சந்திராஷ்ட தோஷம் இருக்குது. மீனராசியில் பிறந்த இந்த வாரத்திலே மார்ச் 26 செவ்வாய்க்கிழமை இரவு 2:58 முதல் மார்ச் 29 வெள்ளிக்கிழமை பகல் 2:09 வரை சந்திராஷ்டகம். ஆக இந்த வாரத்திலே மார்ச் 27 புதன்கிழமை, மார்ச் 28 வியாழக்கிழமை, மார்ச் 29 வெள்ளிக்கிழமை இந்த 3 நாட்கள் சந்திராஷ்ட தினமாக அமைந்திருக்கிறது. இந்த நாட்களை தவிர மற்ற நாட்களை பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது. இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டக தோஷம் இருந்தாலும்
அந்த சந்திரனுக்கு குருடைய பார்வை இருப்பதனால் சந்திராஷ்ட தோஷம் பெரிய அளவில் பாதிப்படையாது. ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. உங்கள் ராசிலேயே சூரியனும் ராகும் இருப்பது தூக்க குறைவுகள் ஏற்படும். சிலருக்கு முதுகுவலி ஏற்படும். ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. சரியான நேரத்தில் தூங்குவது தான் ஆரோக்கியத்திற்கு நல்லது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் புதனும் சுக்கிரனும் இருக்கிறார்கள். புத்திசாலித்தனத்துடன் பேசி காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். இந்த வாரத்திலே நன்மைகளை நீங்கள் அடைவீர்கள். குடும்பத்தில் சுபகாரியங்கள் விரைவில் நடக்கும். அதற்கான முகாந்திரங்கள் செலவினங்கள் ஏற்படும். செலவுகளுக்கேற்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் புதன் குரு இருப்பது தொழில்துறையிலே நல்ல லாபத்தை பெற முடியும். அதன் மூலமாக நல்ல வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். மனைவியால் கூட உங்களுக்கு தன லாபம் காத்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பது மனைவியின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடை ஏற்படும். ஆனால் பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது. கணவன் மனைவிக்குள்ள இந்த கருத்து வேற்றுமை நீங்கி நன்மைகளை பெறுவீர்கள். விரயஸ்தானத்தில் செவ்வாய் சுக்கிரன் சனி ஆகிய கிரகங்கள் இருப்பது இந்த வாரத்தில் குடும்ப உறுப்பினர்களுக்காகவும் தந்தையின் ஆரோக்கியத்திற்காகவும் செலவினங்கள் அதிகமாக இருக்கும். மேலும் லாபாதிபதி விரயஸ்தானத்தில் இருப்பது எவ்வளவு லாபம் வந்தாலும் அதற்கு விரயம் காத்திருக்கிறது. அந்த விரயத்தை சுப விரயமாக நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். வீடு மனை வாங்குவதற்கும் மேலும் இந்த வாரத்தில் புதிய வாகனங்கள் வாங்குவதற்கும் செலவினங்கள் செய்யலாம். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் என்பது உறுதி. இந்த வாரம் மீனராசியில் பிறந்த நல்ல நாட்கள். மீனராசியில் பிறந்து பூரட்டாதி 4வது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 24 ஞாயிற்றுக்கிழமை, மார்ச் 25 திங்கட்கிழமை நல்ல நாட்கள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 30 சனிக்கிழமை நல்ல நாள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 24 ஞாயிற்றுக்கிழமை, மார்ச் 25 திங்கட்கிழமை, மார்ச் 30 சனிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம். உங்களுக்கு இப்போது 7.5 சனி நடந்து கொண்டிருக்கிறது. மேலும் உங்கள் ராசிலேயே சூரியனும் ராகும் சஞ்சாரம் செய்கிறார்கள். அதற்கு பரிகாரமாக சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. மேலும் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு நல்லெண்ணெய் தீபம் வைத்து விட்டு வரலாம். இந்த பரிகாரங்களின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நீங்கள் நன்மைகளை அடைவீர்கள், வெற்றி அடைவீர்கள் என்பது உறுதி. சந்திராஷ்ட தோஷம் இருந்தாலும் மீனராசி பெண்களுக்கு 8ஆம் இடத்தில் சந்திரன் குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே சந்திராஷ்ட தோஷம் பெரிய தோஷங்களை ஏற்படுத்தி கொடுக்காது. இந்த பரிகாரங்கள் மூலமாக இந்த வாரம் எல்லா ராசியில் பிறந்தவர்களும் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. இவ்வாறாக இந்த வாரத்திய ராசி பலன்களை பற்றியும் நல்ல நாட்களை பற்றியும் சந்திராஷ்டகம் அடைகின்ற ராசிகளை பற்றியும் ஒவ்வொரு ராசியிலே பிறந்தவர்களுக்கும் பரிகாரங்களை பற்றியும் பார்ப்போம். இந்த நிகழ்ச்சியை பார்த்தவர்களும் இந்த நிகழ்ச்சியை ஷேர் செய்தவர்களும் சப்ஸ்கிரைபர்களும் நல்ல ஆரோக்கியத்துடன் இருக்க வேண்டும் என்று பெருமாளை வேண்டிக் கொண்டு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டு தின்தோள் மணிவண்ணா உன் சேவடு செவ்வி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு வடிவாய் நின் வள மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடர் ஆளியும் பல்லாண்டு படைபோர் புக்கு முழங்கும் அப்பாஞ்சி ஜன்னியமும் பல்லாண்டு என்று கூறி பல்லாண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.